நடு ரோட்டில் அப்படியே சரிந்த பிரம்மாண்ட தேர். பாதுகாப்பு வழிமுறைகளை மீறியதால் நடந்த விபரீதம். வேலூர் மயான கொள்ளை திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்வாங்க. அந்த வகையில் வேலூர்ல மயான கொள்ளை திருவிழா விமர்சையா நடந்துச்சு. கிழிஞ்சூர், விருத்தம்பட்டு உள்ளிட்ட சுத்துப்பட்டு பகுதிகளில் இருந்து அம்மன் புறப்பாடு ஆச்சு. ஒவ்வொரு கோயில்ல இருந்தும் பிரம்மாண்ட அலங்கார மின்விளக்கு, தேர் கிளம்பி இருக்கு. திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் தரப்பில் பல முறை திருவிழா ஏற்பாடு கூட்டம் போட்டாங்க. பாதுகாப்பு கருதி குறிப்பிட்ட உயரம் வரை தான் தேர் இருக்கணும்னு போலீசார் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனா கிழிஞ்சூர் பகுதியில் புறப்பாடு ஆன தேர் 60 அடி உயரம் இருந்திருக்கு. அம்மன் புறப்பாடாகி பாலாறு கரையில மயான கொள்ளை பூஜை நடந்துச்சு. பூஜை முடிஞ்சு மறுபடி தேர் கோயிலுக்கு புறப்பாடு ஆச்சு. ஆற்றங்கரையில இருந்து பாலாறு மேம்பால ரோட்டுக்கு தேர் ஏறிச்சு. அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா தேர் தடுமாறி அப்படியே சாஞ்சிருச்சு. 60 அடி தேர் சாய்ஞ்சதும் பக்தர்கள் பீதியில தலைதறிக்க ஓடுனாங்க. தேருக்கு அடியில 7 பேர் சிக்கிக்கிட்டாங்க. உடனே தீயணைப்பு துறையினர் அனைவரையும் மீட்டு அடுக்கம்பாறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க. ஒருவர் கவலைக்கிடமான நிலைமையில சிகிச்சை பெற்று வராரு. வேலூர் எஸ்பி சிவராமன் ஸ்பாட்ல ஆய்வு நடத்தினாரு. பலமுறை எச்சரிக்கை கொடுத்தும் விதிமுறைகளை பின்பற்றாததால விபத்து நடந்தது உறுதியாயிருக்கு. வேலூர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிறாங்க.